வணக்கம், ரெமி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி தோசை இட்லிக்கெல்லாம் ஒரு டேஸ்டியான ஈஸியான சைட் டிஷ் செய்ய போகிறோம். இது ஒரு சட்னி தான். இது டொமேட்டோ ஆனியன் சட்னி. ரொம்ப ஈஸியானது, அதிகம் எதுவுமே வேண்டாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அந்த எண்ணெய் சூடாகட்டும். அந்த எண்ணெய் சூடான உடனே நம்ம ஒரு 2 வெங்காயத்தை இப்படி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது வெங்காயத்தை போட்டுப்போம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் வதங்கணும். வதங்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தான் ஈஸியாக வதங்கிடும். கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். போட்டுட்டு இதை வதக்குவோம். வெங்காயம் வதங்கட்டும். ரொம்ப செவக்க வதங்க வேண்டாம். இந்த மாதிரி பாதி வதங்கினா போதும். ஏன்னா தக்காளி போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்க போகிறோம். ரொம்ப ஈஸியானது, நிறைய பொருள் வேண்டாம். இதுக்கு 2 தக்காளி தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய தக்காளி, இதையும் நல்லா போட்டு வதக்கலாம். தக்காளி நல்லா கொழன்னு ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அதுக்குள்ளே இந்த வெங்காயமும் அது கூட வதங்கிடும். உப்பு லாஸ்ட்டாக பார்த்துக்கிங்க, பத்தலைனா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். வதங்கின அப்புறம் தான் மிளகாப்பொடி போடணும். ஏன்னா மிளகாப்பொடி முன்னாடியே போட்டால் கரிஞ்சு போயிடும், கருப்பு கலர் ஆகிடும். ரெட்டிஷாக வேணும் இல்லையா சட்னி, அதனால் கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கிட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுப்போம். சில பேர் தாளிக்கும்போது போட்டுப்பாங்க கருவேப்பிலை. தாளிக்கும்போது கடுகு உளுத்தம்பருப்பு கூட கருவேப்பிலை போடலாம். அப்படி போட்டால் எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் இப்படியே வதக்கும்போதே போட்டிங்கன்னா அப்படி மசிஞ்சிரும், அது நமக்கு தெரியாமல் வயிற்றுக்குள்ளே போயிடும். அதனால் நான் வதக்கும்போதே போட்டுருவேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாருமே கருவேப்பிலை சாப்பிடுவாங்க. வதக்கி போட்டிங்கன்னா நிறைய பேர் எடுத்து வச்சுருவாங்க. அதுக்காக தான் நான் இப்படி போடுறேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ நம்ம கடுகு வறுத்ததை சட்னியில் போட்டுப்போம். எப்போவுமே கடுகு வறுத்து போட்டால் தான் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் தண்ணி விட்டே அரைக்க வேண்டாம். ஏன்னா அதுலேயே தக்காளிலேயும் வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி விட்டே அரைக்க வேண்டாம். அதில் இருக்க தண்ணியே போதும். இந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த மாதிரி தோசையை வச்சு சைடாக இப்படி சட்னியை வச்சு கொடுத்தீங்கன்னா 2 தோசை சாப்பிட்றவங்க 4 தோசை சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சொல்லுவாங்க. யூஸ்வலாக நம்ம செய்கிற தக்காளி தொக்கு செய்யாமல் இந்த மாதிரி செய்து பாருங்கள். தக்காளி வெங்காய சட்னி. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கவங்க சில்லி பவுடர் கம்மியாக போட்டுங்க. நல்லா காரம் இருக்கவங்க சில்லி பவுடர் கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க. அதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். இந்த மாதிரி செய்து பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெமி கிச்சன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.